இந்த இலவசம், இந்த வாக்குக்கு காசு, இதையெல்லாம் ஐயா இறை என்பவர்கள் ஓனாய் கத்தி என்று எழுதியிருக்கிறார். ஒரு ஓனாய் என்ன செய்யறது? காட்டுக்குள் இருந்து அப்படியே வெளியில வந்து வீதிகளில், வீடுகள், சிற்றூர் கிராம பகுதிகளுக்கு வந்து கோழியை பிடித்து தின்னு வருது. இது தினம் கோழி எப்படி தின்னுட்டு போயிருது அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு கத்தியை, கூர்மையான கத்தியை ஒரு இதில் கட்டி அப்படி வைத்து அதில் கோழி ரத்தத்தை தடவி விட்டு விடுறார்கள். இந்த ரத்த வாடைக்கு அந்த ஓனாய் வந்து இந்த கத்தியை அப்படி நக்குது. அது நக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ரத்தம் வர வர மேலும் 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 சுவைத்து சுவைத்து நக்குது. தன் ரத்தத்தையே தெரியாது சுவைச்சு சுவைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியா மொத்த ரத்தம் சிந்தி செத்து போகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த ஓனாய் கத்தி மாதிரி இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு, அது உங்க ரத்தம் தான், அது உங்க காசு தான், 5000 ரூபாய் என்றால் 6800 கோடி இழக்கிறது அரசு. அரசு காசிலே ஒரு கட்சி தனக்கான வாக்கை உறுதி செய்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. பீகார்ல நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா அவர்களும் ஒரு கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு அவங்க மொத்தமா கொடுத்துட்டாங்க. ஒரே நாள்ல வங்கியில போட்டாங்க. இப்ப அது ஒரு புது முறை வந்திருக்கு. எங்கதான் வங்கி கணக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. அதிர்ச்சி ஆயிருது. என் தம்பி ஐகோ என்னிடத்துல சொன்னா, அண்ணா இது கேக்குது, என்ன மாமா போட்டிருக்காரா 5000 திடீர்னு வந்திருக்கு, நான் செலவுக்கு எதை போட்டிருக்காரு, யாருங்க போட்டிருப்பா 5000? அப்புறம் தொலைக்காட்சியில பார்த்தா தான் அரசு போட்டிருக்கு, அப்பா ஸ்டாலின் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. அப்பதான் தெரிய வருது. வங்கி முழுக்க கட்டுப்பாடு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுல 1,31,00,000 வங்கி கணக்குக்கு காசு போயிருக்கு. ஒரே நாள்ல இவ்வளவு 5000 ரூபாய் 5000 ரூபாய் இத்தனை கணக்குல இவ்வளவு வங்கி கணக்குல போடப்படுவது தெரியாம இருந்திருக்குமா? தெரியுது, அனுமதிக்குது. ஏன்? எல்லாம் கூட்டு திருடர்கள், கூட்டு கொள்ளையர்கள். அவரு மொத்தமா 10,000 கொடுத்தாரு. இவர் பொங்கலுக்கு 3000, இப்ப ஒரு 5000. அது கோடை விடுமுறைக்கு. ஏன்னா இந்த ஆண்டு தான் கோடை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கோடை கிடையாது, நோ சம்மர், இப்பதான் வருது. அதுக்கு ஒரு 5000, இப்ப 8000 ஆயிடுச்சா? இப்ப வாக்குக்கு 2000, அப்ப 10. அவர் மொத்தமா போட்டாரு, ஒரு 3 தவணையா கொடுக்குறாரு. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.